பார்க்க போகிறது அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவியான ஹஜ்ரத் கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரின் பெயர் கத்தீஜா என்பதாகும். உம்மு ஹிந்த் என்பது அவர்களது புனை பெயராகும். தாகிரா என்பது அவர்களுக்கு சிறப்பு பெயராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 4வது பாட்டனாரின் பேரர் அசத் என்பவரின் பேத்தி ஆவார். அவருடைய தந்தை அரப் நாட்டில் உள்ள பிரபல வியாபாரிகளில் குறைஷியர்களின் கண்ணியம் வாய்ந்தவர்களிலும் ஒருவர் ஆவார். தாயாகிய பாத்திமா பின் ஜாயிதா என்பவரின் வம்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூதாதையரில் 9வது தலைமுறையில் லுஐப் என்பவரின் ஒன்று சேர்கிறது. அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அத்தீக் இப்னு ஐத் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இவருக்கு குழந்தை பிறக்கவில்லை. இவருக்கு பின்னர் பூஹாலா என்று நவாஸ் தமி என்பவர் திருமணம் செய்தார்கள். 3 புதல்வர்கள் பிறந்தார்கள். 2வது கணவர் இறந்த பின்னர் ஒரு சமயம் அர்புல் புஜார் என்னும் போர் மூண்டது. இதில் கலந்து கொள்வதற்காக அன்னை கத்தீஜாவின் தந்தையும் புறப்பட்டு சென்றார்கள். இந்த யுத்தத்திலே ஒய்லித் கொல்லப்பட்டார். இது யானை ஆண்டின் 20 வருடங்களுக்கு பின் நடந்த விஷயமாகும். தந்தையும் புருஷனும் பிரிந்த பின் அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிக கஷ்டத்துக்குள்ளானார்கள். இவர்களது வியாபாரமே உதவியும் வருமானம் அளித்து வந்தது. இதை கவனிக்க இது சமயம் எவரும் இல்லை. எனினும் உபகார சம்பளம் கொடுத்து தங்கள் சொந்தக்காரர்களை கொண்டு தங்களது வியாபாரத்தை கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடத்தி வந்தார்கள். ஒரு சமயம் மக்காவில் இருந்து வெளி தேசத்துக்கு வியாபார பொருட்கள் அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. எனவே ரசூலுல்லாஹ்வின் பெரிய தந்தையான அபுதாலிப் அவர்கள் நபி அவர்களை பார்த்து, ஏ குமாரா, இது சமயம் நீர் கத்தீஜாவை போய் கண்டு கொள்வது நலம். அவருடைய வியாபார பொருட்கள் ஷாம் தேசத்துக்கு கொண்டு செல்லப்படும் சமயம் இது. நீரும் அவ்வியாபாரிகளுக்கு கலந்து கொண்டால் பெரிதும் பயன்படுவாய். எனில் போதிய வருமானம் இல்லை. இருந்தால் நானே உம்மை வியாபாரியாக்கி தனிமையாய் செய்ய முடியும் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் மக்கமா நகர் எங்கும் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று பிரபலம் அடைந்திருந்தது. தொடரும் இந்த பயணம் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.